திருத்தணி அருகே 2 நாட்களில் 16 பேரை வெறிநாய் விரட்டி கடித்து குதறியதால் சாலையில் நடந்து செல்ல பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கேஜிகண்டிகை பகுதியில் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்து வருகின்றது. சாலையில் இருசக்கர வாகனங்கள் மற்றும் நடந்து சென்று வரும் பொதுமக்கள், மாணவர்கள், முதியோர், பெண்கள் விபத்துகளில் சிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக வெறிநாய் ஒன்று அங்குள்ள நொச்சிலி சாலை, பேருந்து நிலையம், அக்ரஹாரம் சாலை பகுதிகளில் நடந்து செல்லும் பெண்கள், முதியோர் மற்றும் குழந்தைகளை கடித்து குதறி வருகின்றது. நேற்று மட்டும் 13 பேரை வெறிநாய் கடித்து குதறியது. அவர்கள் அனைவரும் வீரகுப்பம் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டு வெறிநாய் கடிக்கு ஊசி போட்டுக் கொண்டு வீடு திரும்பினர். இந்நிலையில் காலை லட்சுமாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ், வயது 33 என்பவர் நொச்சிலி சாலையில் நடந்து சென்றபோது அவரை வெறிநாய் கால் பகுதியில் கடித்து குதறியது. அதேபோல் மாலை 4 மணியளவில் அப்பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் குழந்தைகளை அழைத்துச் செல்ல சென்ற குப்பம்மாள், வயது 62 என்ற மூதாட்டியை வெறிநாய் கை மற்றும் கால் பகுதியில் கொடூரமாக கடித்து குதறியது. அங்கிருந்தவர்கள் மூதாட்டியை வெறிநாயிடமிருந்து காப்பாற்றி வீரகுப்பம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு மருத்துவர்கள் வெறிநாய் கடி ஊசி போட்டு சிகிச்சை அளித்தனர். 2 நாட்களில் மட்டும் 16 பேரை வெறிநாய் கடித்துள்ளதால் கேஜிகண்டிகையில் சாலைகளில் நடந்து சென்று வர குழந்தைகள், பெண்கள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். 7 Green News செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன்.